வணக்கம் சார். ஒவ்வொரு கட்சிகளுடைய வாக்குறுதிகளும், நிதிநிலை அறிக்கையும் சம்பந்தப்படுத்தப்பட்டு பேசப்பட்டே வருகிறது. தற்போது திமுகவோட தேர்தல் அறிக்கையை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? ஒரு நிதிநிலை அப்படின்றது கான்ஸ்டன்ட் கிடையாது. நிதிநிலை அறிக்கை நிதிநிலை அப்படின்றது வந்துட்டு உயர்ந்துகிட்டே தான் போக போகுது வருஷத்துக்கு வருஷம். ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரம் மேம்பட்டுக்கிட்டு வருது அப்படின்னம்னா, முன்னேற்றம் கண்டு வருது அப்படின்னம்னா, அதனுடைய எதிரொலியா அதனுடைய வருவாயும் அதிகரிச்சுக்கிட்டு தான் வரும். அப்படி வருவாய் அதிகரிக்கும் பொழுது இயல்பா அதனுடைய செலவினங்களை அது ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு அதால முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்துட்டு இதெல்லாம் செய்யறது. அது அவங்க ரெண்டுத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப 18 லட்சம் கோடிக்கு வந்துட்டு நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு நாங்க ஈர்ப்போம், அதன் மூலமா 50 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வருவாய் எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், வேலை வாய்ப்பு கிடைக்கும், மக்களுடைய ஸ்பெண்டிங் அப்படின்னு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வரி வருவாயை பெருக்கத்தானே செய்யும் இல்லையா? அவங்க பொருட்களை வாங்கும் போது வரியை கட்டுறாங்க இல்லையா? அப்ப அதன் மூலம் வரி வருவாய் பெருக்கத்தானே செய்யும். எனவே அந்த வரி வருவாய் பெருக்கம் மற்ற பெருக்கத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் தீட்டி நம்ம நடைமுறைப்படுத்துறோம். அதனால நம்ம ஸ்டாட்டிக்கா இது இருக்கு, நிதிநிலையில வந்துட்டு நிதிநிலை இதுக்கு இடம் தருமா அப்படின்லாம் கேட்டீங்க அப்படின்னம்னா தாராளமா இடம் தரும். அந்த இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு திட்டத்தை பத்தின உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லத்தரசிகளுக்கான திட்டம் 8,000 ரூபாய் டோக்கன் தானே, அது அவங்களுக்கு தேவைதான். ஏன்னா அது வந்துட்டு இந்த இன்கம் டாக்ஸுக்கு கீழே, அதாவது முன்னாடி கொடுத்தது வருவாய் கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த 1.31 அந்த மகளிருக்கு கொடுத்தது 1000 ரூபாய் உரிமை தொகை, இப்ப அது 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. அது தாராளமா அது இன்கம் டாக்ஸுக்கு கீழே அப்படின்னு வரும்போது மற்றவர்களும் இதுல வர்றாங்க. அந்த மகளிருக்கு வந்துட்டு இது ரொம்ப பெருசா உபயோகமா இருக்கும். அவங்க எந்த பொருளை வேணாலும் வாங்கிக்கலாம், அவங்களுடைய வீட்டினுடைய தேவையை பொறுத்து அதை செய்யலாம். அதற்கான ஒரு ஏதுவாயாகத்தான் அந்த டோக்கன் கொடுத்து நீங்க உங்களுடைய பொருட்களை உங்களுடைய இதுக்கு நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றது. இப்ப அரசே கூட கொடுக்கலாம். அரசே கொடுத்தா அது வந்துட்டு எல்லாருக்கும் அதான் இருக்கு எங்க வீட்டுல அப்படின்னுவாங்க. இப்ப ஏற்கனவே மிக்சி கொடுத்துருக்காங்க, கிரைண்டர் கொடுத்துருக்காங்க, இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன தேவை, இப்ப இருக்கிற சூழலுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எலக்ட்ரிக் ஸ்டவ் தேவை. அப்ப அது தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை வாங்கிக்கலாம். அதுக்கு தான் அந்த டோக்கனுக்கு அது ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். திமுக, அதிமுக, தவேக 3 கட்சிகளோட தேர்தல் அறிக்கையை ஒப்பிட்டு சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வந்துட்டு நம்பகத்தன்மை உள்ள ஒரு சீஃப் மினிஸ்டர் கொடுக்கறது, மற்ற 2 பேரும் கொடுக்கறது வந்துட்டு அந்த கிரெடிபிலிட்டி இல்லாத 2 தலைவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை. இது நிறைவேற்றின ஒரு தலைவருடைய தேர்தல் அறிக்கை. அது நிறைவேற்றுறத வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ண 2 பேருடைய வாக்குறுதிகள் மற்ற 2ம். அவங்க இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசிவிட்டு கடைசியில் அவங்களே அதே தரேன்றாங்க. அப்ப மக்கள் யாரு நம்புவாங்க? அப்ப யாரு செஞ்சாங்கன்னா அவங்களதான் நம்புவாங்க. அதான் சொல்றேன், கிரெடிபிலிட்டி மு.க. ஸ்டாலினுக்கு இருக்குது, மற்ற 2 பேருக்கும் இல்ல. திமுகவோட தேர்தல் அறிக்கையை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயம் வந்து அந்த 5ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸுக்கு வரை அந்த காலை உணவு திட்டம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி 10ஆம் கிளாஸ் மட்டும் பண்ண வேணும். ஸ்கூல் பருவம் பூராமே வந்து பிரேக்ஃபாஸ்டும் கொடுக்கறதுல தவறில்லை என்று நான் கருதுகிறேன். ஒன்று. அப்புறம் அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற அந்த பம்ப் செட்டு கொடுக்கின்ற ஒரு ஸ்கீம் இருக்கிறது, அதுவும் நல்ல ஸ்கீமாகத்தான் கருதுகிறேன். பெண்கள் உரிமை தொகை வந்து 2000 ரூபாய் ஆக்குறதுல வந்து எனக்கு ஆட்சேபனை கிடையாது. அது வந்து கன்சிடர்டா இருக்கணும் தான். அது இப்போ திடீரென்று 1.3 கோடி மக்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அது விரிவுபடுத்தி இருக்காங்க. அது விரிவுபடுத்தது தேர்தல் காலத்தில் வந்து விரிவுபடுத்துற விஷயம். அது அதே மக்களுக்கு மறுபடியும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்றதுதான் ஒரு கிரைட்டீரியன் வைத்து தான் முதல்ல வந்து அது கொடுத்தார்கள். அந்த கிரைட்டீரியன் இன்னும் இருக்குதா? அதாவது அந்த குடும்பத்தில் ஒரு அரசு வேலை இருந்தால், அந்த குடும்பத்தில் வந்து ஒரு 4 வீலர் இருந்தால், இந்த மாதிரியான பல கிரைட்டீரியன் வச்சு தான் செய்தார்கள். அதெல்லாம் இல்லாமல் ஒரு இது ஏதோ நமக்கு வருகின்ற வரிப்பணத்தில் வந்து அப்படியே அள்ளி கொடுக்கறதுல வந்து எனக்கு நிச்சயமாக உடன்பாடு கிடையாது. அதே மாதிரி தான் இந்த கல்லூரி போன்ற பெண்கள், ஹையர் எஜுகேஷன் போகின்ற பிள்ளைகளுக்கு வந்து அந்த பணத்தை வந்து ஏற்றி கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். இப்போ 1000 ரூபாய் கொடுத்ததே போரும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஒரு பாக்கெட் மணியாக, இல்லை என்றால் ஒரு செலவுக்காக வைக்கின்ற அந்த ஒரு காசு என்பது, ஏனென்றால் ஏற்கனவே இலவச பஸ் இருக்குது, அதை ஒட்டி 1000 ரூபாய்க்கு மேல கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். இதெல்லாம் வந்து இந்த இளைஞர் ஓட்டை வந்து பெண்கள் ஓட்டை வந்து கவர்வதற்காகத்தானே. ஏனென்றால் விஜய் வந்து இளைஞர் ஓட்டையும் பெண்கள் ஓட்டையும் எடுத்துட்டு போறதாக பல சர்வேகள் வந்து காமிக்கிறது. எல்லா ஓட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எடுத்துட்டு போறாருன்னு அதற்காகத்தான் செய்திருக்கிறாருன்னு நான் கருதுகிறேன். இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன், அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன?
என்னை பொறுத்தவரை முழுசாக வேஸ்ட்ஃபுல் ஸ்கீம்னு பாத்தீங்கன்னா அந்த 8000 ரூபா, அதாவது இல்லத்தரசிகள் வந்து எப்ப வேணாம் என்றாலும் அந்த 8000 ரூபாய் கூப்பனை எடுத்துக்கொண்டு கடையில சென்று என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம்னு. ஒண்ணு 8000 ரூபாய்க்கு கிடைக்கின்ற பொருள் என்னன்னு எனக்கு புரியல. வேணா ஒரு இது கிடைக்கலாம், என்னது அந்த மைக்ரோவேவ் வேணா கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். டிவி கூட இப்போ வந்து எல்இடி டிவி எல்லாம் அதோட எவ்வளவோ விலை ஜாஸ்தியாருன்னு ஒரு காலமா இருக்கிறது. அதை தவிர்த்து விட்டு நிச்சயமாக அந்த 8000 ரூபாய்ன்ற அந்த ஸ்கீம் வந்து நிச்சயமாக அது இந்த மாநிலத்தினுடைய அந்த என்டையர் இது பட்ஜெட்டையும் அதே மாதிரி வருவாயையும் வந்து சீர்குலைக்கின்ற விஷயமாக நான் காண்கிறேன். தேவையற்ற விஷயம், பாப்புலர் ஸ்கீம், வெறும் ஓட்டுகளுக்காகவே செய்கின்ற ஒரு ஸ்கீமாக, விஜயனுடைய பயத்தால் செய்கின்ற ஸ்கீமாக நான் பார்க்கிறேன். இப்போ திமுக தேர்தல் அறிக்கை, அதிமுக தேர்தல் அறிக்கை, விஜயோட தேர்தல் அறிக்கை, இந்த இப்போ அதிமுக தாவேக தேர்தல் அறிக்கைய அதோட எதிரொலிப்பு இந்த திமுகவோட தேர்தல் அறிக்கையில ரொம்ப இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமா இருக்காங்க. விஜயை பயந்துதான் பல விஷயங்கள் வந்து செய்ததுக்காகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த பெண்களுக்கு குறிப்பாக இருக்கின்ற அந்த உயர்த்தி கொடுக்கின்ற தொகை ஏன்னு பார்த்தீங்கன்னா வர முடியாது. அதிமுக தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டாங்க, அவங்க ஏற்கனவே 2000 ரூபாய் நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து இங்க வழி இல்லாமல் கொடுக்கறதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி அதிமுக தேர்தல் அன்னைக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதற்கு எதிர்வினையாக இந்த 8000 ரூபாயில இருந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. அப்போ அதனுடைய ரியாக்ஷனாகத்தான் சில விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. பெண்களையும் அதே மாதிரி இளைஞர்களையும் குறிவைத்திருக்கின்ற ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா விஜயனுடைய பயத்தினால தான். விஜய் அப்கோர்ஸ் ரொம்ப பல விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்லி என்னை பொறுத்தளவில் வந்து செயல்படுத்த முடியாத விஷயங்களை வந்து இருக்கிறாரு. அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தளவில் அவர் அதிகாரத்துக்கு வரவில்லை. ஃபர்ஸ்ட் தேர்தல் இருக்கே, அதனால கொஞ்சம் பெரிதாக கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதிமுக தேர்தல் அறிக்கையும் திமுக தேர்தல் அறிக்கையும் பொறுப்பற்ற பல விஷயங்களை வந்து வாக்குறுதிகளாக கொடுத்திருக்கிறார். இவர்கள் 2 பேர்த்துல ஒருத்தர் தான் வந்து அதிகாரத்தில் உட்கார போறாங்க. அப்ப இந்த பொறுப்பற்ற தன்மை என்பது அதிமுகவுக்கும் இருக்கிறது, திமுகவுக்கும் இருக்கிறது. இது தேவையில்லாத விஷயமாக நான் காண்கிறேன். அப்கோர்ஸ் பால் விலைக்கு 5 ரூபாய் உயர்த்தி கொடுத்து நான் நிச்சயமாக வரவேற்கிறேன். அப்ப இந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் ரொம்ப வந்து ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில தான் கொடுத்திருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக. அதாவது ஒவ்வொரு கட்சி 2006 இருந்து ஆரம்பித்துக் கொண்டு ஒவ்வொரு கட்சியிலும் முந்தி வாக்குறுதிகளை வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றன. அதன் பிறகு வந்து இதை விட சுவாரஸ்யமாக என்ன கொடுக்க முடியும், அதை விட சுவாரஸ்யமாக என்ன கொடுக்க முடியும் என்ற அந்த ஒரு போட்டி வர வருகிறது. அதுலதான் மக்களுடைய வரி பணத்தை சூறையாடும் விதமாக பல ஸ்கீம்ஸ் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவுல வந்து இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கின்ற இந்த ஸ்கீம் அது மறுபடியும் சிஎம் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. பெண்கள் மட்டும்தான் அடிப்படையில் கிடக்கணுமா என்ற அந்த கேள்வி முன்னால் இருக்கிறது. அது முழுக்க வந்து ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி இல்லாத ஒரு முதல்வர் பேசுகிற ஒரு பேச்சாக நான் பார்க்கிறேன். அது ஒரு பக்கம். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்கீம் ஆனாலும் சரி, இது ரெண்டும் வந்து இந்த மாநிலத்தினுடைய வரிப்பணத்தை எடுத்து ஏதோ விளையாடுகின்ற, ஏதோ தன்னுடைய வீட்டிலிருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு.